வரலடா. மீது வெற்றி வந்து என்னை சேரும். ஐயா கும்பிடுறங்க. வேட்டை கிளம்புது. யாரா நீ? பண்ணையார் பழனி ஆண்டி மக வடக்கு விநாயகம். ஓ நீதானா? காலையிலயும் உங்க அப்பன் வேலை விஷயமா சொன்னாரு. இந்தாங்க மோர குடிங்க. அம்மா யாருங்க? எல்லாம் நம்ம அம்மாதான். அம்மா என்ன சொல்றீங்க? மகாலட்சுமின்னு சொல்லுங்க. ஏண்டா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன். தாறுமாறா பேசிக்கிறாங்க. அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா? நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். என்ன பத்தி எடுத்து சொல்லுங்க அம்மா. ஊர்ல உள்ளவங்க 1000 சொல்லுவாங்க. தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது. வேலை போட்டு கொடுங்க. ஏய் நீ சும்மா ரெடி. அத நான் சொல்லணும். நாளைக்கு ஏதாவது எக்கு தப்பா ஆச்சுன்னா பதில் சொல்றது. அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கிறீங்க. எடுத்து சொல்லுங்கம்மா. பள்ளம் தட்டாதரா. நீ சும்மா இரு தம்பி. நான் சொல்றேன். இங்க மட்டும் என்ன வாழுதா? ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சுக்கிட்டு அடுத்தவங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடிக்கிட்டு. ஏய் நம்ம கதையெல்லாம் ஏன் இப்ப பேசிட்டு இருக்கிற? ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சு வா, உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன். என்ன வேலை? தங்குவதற வேலை. தங்குதர வேலை தானே? எப்படி தம் பிடிச்சி ஊதுறன்னு பாருங்க. தம் பிடிச்சு நீ ஊத வேணாண்டா. பட்டணம் அமுக்குனீங்கன்னா போதும், கரண்ட்ல தானா ஊதிக்கும். அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தவங்கள நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா. ஐயா ஆரோக்கியமா இருக்காருன்னா அது காரணம் உங்க கழுத்துல தொங்குதே கனமான தாடிதாம்மா. நான் வர்றேம்மா. நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும். இப்படி மனசார வாழ்த்துற மனசு யாருக்குங்க வரும்? நீ நல்லா இருக்கணும் தம்பி, நல்லா இருக்கணும். ஒரு சிரட்டு கொடுப்பா. என்ன இன்னைக்கு காலங்காத்தாலேயே சீவி சிங்காரிச்சு கிளம்பிட்ட? எவன் மாட்டினானோ? யோ ஏன் அவசரம் மாதிரியே பேசுற? வாய கழுவியா. பஞ்சாயத்து கூட தலைவர் இன்னைக்கு வர சொல்லியிருக்காரு. தங்கூதர வேலைக்கு போறேன். சங்குதிர வேலையா? பொருத்தமான வேலைதான். போ போ. மோரக்கட்டைக்கு ஒரு சிகரெட்டு, குரங்கு மார்க்கு நெருப்பொட்டி, கரி என்ஜின் மாதிரி போக. என்ன சிரட்டா பேசுது? சிகரெட் எந்த காலத்துலடா பேசிச்சு அறிவு கட்ட அர்ப்பணே? இந்த வசனத்தை நான் எங்கேயோ கேட்டிருக்கனே. பராசக்தியுடைய பக்தம் பேசுறேன்டா. இல்ல நீ இன்னும் உயிரோட இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் உங்க அப்பா. திருட்டு போன என் கடைக்கு நஷ்டஈடு கொடுத்துட்டாரா? சும்மா கொடுத்தாரு. நான் சம்பாதிச்ச கடனை அடைச்சிருங்கிற நம்பிக்கையில கொடுத்திருக்காரு. கிழிச்ச. அது எதுக்கு வெட்டி போச்சு? சம்பளத்தை குடியா. சம்பளமா? உனக்கு நான் பேசினது மாசத்துக்கு 60 ரூபாய். தினசரி பிடிப்பு 2 ரூபாய். 60க்கு 60. இதை தவிர அங்குஸ்தான நீ ரொடக்குன்னு நசுக்கினது, ஊசி முனிய பட்டக்குன்னு ஒடிச்சது, இதுக்கெல்லாம் நீ நஷ்ட ஈடு கொடுக்கணும். இல்ல கோர்ட்ல உன் மேல தாவா போட்டு உன் டங்கு வார கிழிச்சிடுவேன். சரி சரி, உனக்கு எவ்வளவு நஷ்ட ஈடு கொடுக்கணும்? 150. இந்தா சோடா கொடுப்பா. இந்தா பொங்கல். ஏனா ஆஹா, பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைன்னா பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைதான். புத்தி இல்லைனாலும் ரோஷம் இருக்குது. வாயா ஆலங்குளம் ஐயாவு. நீ வந்த சைக்கிள் அவர் போறாரு. அவர் சைக்கிள் தான் அது. எடுத்துட்டு போகட்டும். அன்னைக்கு கடை களவு போச்சு இல்ல, அப்ப நான் எடுத்துட்டு போனேன். 2 தடவை பார்த்தாரு, ஞாபகமே வரல. இப்பவும் ஞாபகம் மறதியாத்தான் எடுத்துட்டு போறாரு. காரியகாரம் முன் செய்யா. சைக்கிள் போச்சு சரி, முன்னாடி 2 தொங்குதே கோழி, அது யாருது? அது என்னடா? சைக்கிளோட கோழி போனா பரவாயில்லையா? என்ன சங்குதர சத்தம் கேக்குது? பிரசிடண்ட் என்ன வர சொன்னாரு? ஏங்க சங்குத ஆளு வந்தாச்சா? வந்தாச்சு வந்தாச்சு. அதான் சத்தம் கேக்குது இல்லையா? நீ வேற என்னையில வர சொன்னாரு? அதுக்கு முதல்ல காலையிலேயே வரணும். போயா. சங்குதர வேலையும் கிடைச்சது, அதுவும் போச்சா? என்னங்க 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 வாயில வச்ச மாங்காவ கூட திங்காம போயிட்டீங்களே. எங்க பிரசிடண்ட்க்கு என்னாச்சு? நேத்து நடந்த ஜல்லிக்கட்டுல பாடு குத்தி பிடிச்சா? இல்லையா, அதுக்கு பயந்துகிட்டு வீட்டை விட்டு வெளியே வர மாங்காய தின்னுட்டு உட்கார்ந்து இருந்தாரு. எவனோ ஒரு பையன் கண்ணம்பட்டிக்கார அத்திரிட்டு வருதுன்னா அவ்வளவுதான். அப்புறம்
அதே மாதிரிதாங்க பயத்துல வாயை பொளந்துட்டாருங்க. தின்னுக்கிட்டு இருந்த மாங்காய் தொண்டையில சிக்கிச்சுங்க. அவனுக்கு தண்ணியில கண்டான், நெருப்புல கண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருக்கு மாங்காயில கண்டமா? அதனாலதான் பஞ்சாயத்துல கூட்டம் கூடி இவருக்கு மாங்காய் கொண்டான் அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்து அடக்கம் பண்ண போறோங்க. மாங்காய் கொண்டான், நல்ல பட்டம். எனக்கு சங்குதிர வேலை கொடுத்த வல்லலே, அதுக்குள்ள போயிட்டியா? அதுக்குள்ள போயிட்டியா? அம்மா மகாலட்சுமி, உன்னை இந்த நிலைமையில நான் பாக்கணும். வாடா போடா வாயா. நேத்து தரடா உன் வாயால சொன்ன நான் தீர்க்க சுமங்கலி மகாலட்சுமி என் கடுப்புல தொங்குற தாலிக்கு கனம் ஜாஸ்தின்னு சொன்னியேடா. இன்னைக்கு என் தாலியா அத்துட்டு போயிட்டாடா பாவி. இந்த பாவி பையன் வாயாலையா சொன்னாம்மா. தீர்க்க சுமங்கல் யாருன்னு என் தாலிய ஏலம் போட்டானே. இவனுக்கு நங்கூதுர வேலை வாங்கி கொடுத்ததே பாவி. இந்த பாவி பையன் போற இடம் உருப்படாதம்மா. டேய், இனிமே இவன் எங்கேயும் வேலை செய்யாத படிக்கு கைய கால முடிச்சு போடலாம். இவனாலதான் நம்ம தலைவர் செத்து போயிட்டாரு. டேய், எங்கடா அவன புடிங்கடா. ஒரு சோடா கொடுப்பா. அப்பா